உலகத்திலேயே மிகவும் அபூர்வமாக பெருமாளின் வலதுபுறம் தாயார் அமர்ந்து அருள்பாலிக்கும் ஒரு அதிசய கோயிலைப் பற்றி உங்களுக்கு தெரியுமா? பொதுவாக எல்லா நரசிம்மர் கோயில்களிலும் மகாலட்சுமி தாயார் சுவாமியின் இடது மடியில்தான் அமர்ந்திருப்பார். ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட கோயிலில் மட்டும் தாயார் ஏன் வலதுபுறம் அமர்ந்திருக்கிறார்? 1300 வருடங்களாக மறைந்திருக்கும் இந்த ஆலயத்தின் சுவாரஸ்யமான ரகசியங்களை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை எங்கும் தவிர்க்காமல் முழுமையாக பாருங்கள். இன்று நாம் தரிசிக்கப் போவது வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள மிகவும் புகழ்பெற்ற சிங்கிரி லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலைப் பற்றித்தான். இது இன்று நேற்று கட்டப்பட்ட கோயில் அல்ல. சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன்பு பல்லவ மன்னரான நந்திவர்மன் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு வரலாற்று பொக்கிஷமாகும். பழங்கால கல்வெட்டுகளில் சிங்கப்பெருமாள் என்று அழைக்கப்பட்ட சுவாமியின் திருநாமமே காலப்போக்கில் மருவி இன்று சிங்கிரி கோயில் என்று அழைக்கப்படுகிறது. சுமார் 80 அடி உயரமுள்ள ஒரு அழகிய சிறு குன்றின் மீது சுவாமி வீற்றிருக்கிறார். குன்றின் அடிவாரத்தில் சலசலத்து ஓடும் வற்றாத நீரோடையை கடந்துதான் நாம் கோயிலுக்குச் செல்ல வேண்டும். படிகள் ஏறிச் செல்லும்போது சரியாக 50வது படியில் மிகவும் ஆச்சரியமூட்டும் விதமாக வெறும் 1 அடி உயரத்தில் பால ஆஞ்சநேயர், அதாவது குழந்தை வடிவ அனுமன் சன்னதி உள்ளது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த பால ஆஞ்சநேயரை மனமுருகி வழிபட்டால் நிச்சயமாக சத்புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது இங்குள்ள பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். குன்றின் உச்சியை அடைந்து கருவறைக்குள் சென்றால் சுமார் 6 அடி உயரத்தில் மூலவர் லக்ஷ்மி நரசிம்மர் சாந்த ஸ்வரூபியாக காட்சி தருகிறார். இங்குதான் அந்த மிகப்பெரிய அதிசயம் உள்ளது. சுவாமி மிகவும் கருணையோடு தனது வரது கையால் வரது தொடையில் அமர்ந்திருக்கும் மகாலட்சுமி தாயாரை அணைத்தபடி அருள்பாலிக்கிறார். உலகிலேயே மிகவும் அரிதான இந்த திருக்கோலத்தை தரிசிப்பது பல ஜென்ம புண்ணியமாகும். இங்கு வந்து வழிபடும் பக்தர்களுக்கு கடுமையான திருமணத் தடைகள், நீண்ட கால தீரான கடன் பிரச்சனைகள் பனிபோல் விலகி அஷ்ட ஐஸ்வரியங்களும் தடையின்றி கிடைக்கும். இயற்கை எழிலோடு இத்தனை அற்புதங்களையும் தன்னுள் அடக்கி வைத்திருக்கும் வேலூர் சிங்கிரி பெருமாளை உங்கள் வாழ்நாளில் ஒருமுறையாவது கட்டாயம் தரிசனம் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் பலருக்கும் தெரியாத ஒரு மாபெரும் ரகசியத்தை நாம் பார்க்கப் போகிறோம். சிவபெருமானின் மிகப்பெரிய பக்தனான ராவணனின் சகோதரன் கட்டியதாக கூறப்படும் ஒரு மர்மமான சிவபெருமான் கோயிலை பற்றித்தான் அடுத்த பதிவில் பார்க்கப் போகிறோம். அது எந்த கோயில், அதன் பின்னணி என்ன என்பதை தெரிந்து கொள்ள தொடர்ந்து நமது சேனலோடு இணைந்திருங்கள். இந்த வீடியோ